பார்த்தாலும் டிவிகே பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. டிஎம்கே பத்தி பேசுங்க ப்ரோ. அந்த இன துரோகிகளை பத்தி பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? 2009 நம்ம இனத்தையே இலங்கையில வச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க வந்து பதவி கேட்டு பிச்சை எடுக்க போனவங்க காங்கிரஸ் கிட்ட. நம்மள என்ன பண்ணாங்க? மாநாட மயிலாட பார்க்க வச்சாங்க. நம்ம இனத்தையே கொன்னு அழிச்சவனை தான் எலெக்ஷன் வரும்போது ஊருக்கு வந்தான்னா ஆரத்தி எடுத்து வரவேத்துட்டு இருக்கீங்க. கடந்த 60 வருஷத்துல நம்ம நாட்டோட மலை வளம் மணல் வளம் எல்லாத்தையும் அரிச்சு வித்ததை தாண்டி அவங்க என்னடா சாதனை பண்ணிருக்காங்க? இவங்களை பத்தி பேச இருக்கிற ஆத்த பூரா தோண்டி வித்துட்டாங்க, இருக்கிற மலையை பூரா உடச்சு வித்துட்டாங்க. காத்து நிலம் தண்ணின்னு இவங்க ஆட்டையே போடாத இடமே கிடையாது. கடந்த 2 வருஷத்துல 600க்கும் மேல பெண்கள் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த டிஎம்கே ஆட்சியில. கிட்டத்தட்ட 30,000 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல 20,000 ஆக்சிடென்ட்டுக்கு மேல குடிபோதை நடந்திருக்கு. இந்த குடிபோதை யார் கொண்டு வந்தது? எவனால கொண்டு வரப்பட்டது? அதுக்காக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு இந்த கவர்மெண்ட்? எதுவுமே கிடையாது. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட ஏதாவது ஒரு இடத்துல திமுகவால பாதிக்கப்பட்ட பொண்ணாதான் இருக்கும். இருக்கிற யங்ஸ்டரை பூரா குடிக்க வச்சு கஞ்சா